से
வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு கிறிஸ்மஸ் சிந்தனையை தெரிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்தபோது 3 ராஜாக்களுக்கு வால் முளைத்த ஒரு விண்மீன் வழிகாட்டியது என்று வரலாறு நமக்கு சொல்லுகிறது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால் அதுதான் முதல் கூகுள் மேப் இல்லையா? முதல்ல கூகுள் மேப்பை பார்த்து வந்தவங்களே இந்த 3 ராஜாக்கள் தான். இன்றைக்கி நம்ம எப்படி பார்த்துட்டு போகிறோமோ அது மாதிரி சில நேரங்களில் அப்படி கூகுள் மேப் போட்டு போகும்போது கூட அதுலேயும் நமக்கு பார்க்க தெரியல, அதில் புரியலைன்னு சொன்னால், இப்போ எனக்கெல்லாம் கூகுள் மேப்பே பார்க்க தெரியாது. அதை பார்த்து சில பேர் கரெக்டாலாம் போகிறாங்க. அதில் பார்க்க முடியலன்னா நம்ம உடனே அந்த எங்கே போய் சேரணுமோ அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்போம். ஏதாவது லேண்ட்மார்க் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்போம் இல்லையா? லேண்ட்மார்க்னா அடையாளம் சொல்லுங்கள், உங்கள் இடத்துக்கு நான் வர்றதுக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்கள்னு கேட்பாங்க இல்லையா? அது மாதிரி இயேசு கிறிஸ்து பிறந்தபோது விண்மீன் வழிகாட்டியது, அது கூகுள் மேப். ஆனால் மேய்ப்பர்களுக்கு ஒரு லேண்ட்மார்க் சொல்லப்பட்டது. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அதான் லேண்ட்மார்க், பிள்ளையை துணிகளில் சுற்றி. இப்போ நம்ம மாட்டு தொழுவம்லாம் செட் பண்ணுறோம். ஏன் செட் பண்ணுறோன்னா, முன்னணினா அது மாட்டு தொழுவத்தில் தான் இருக்கும். அந்த மாட்டு தொழுவம் இந்த நம்ம இப்போ செட் பண்ணுற மாட்டு தொழுவம் மாதிரி தான் அன்னைக்கு பெத்லகேமில் சத்திரத்துக்கு பின்னால் மாட்டு தொழுவம் இருந்திருக்குமான்லாம் தெரியாது. நமக்கு தொழுவம்ங்கிற இமேஜினேஷனில் நாம் இப்படிலாம் பண்ணுறோம். ஆனால் பைபிளில் மாட்டு தொழுவங்கிற சொல் கிடையாது, முன்னணிங்கிற சொல் தான் இருக்குது. எனவே முன்னணி மாட்டு தொழுவத்தில் இருக்கலாம் என்பது மாட்டு தொழுவம். இந்த ஆய்வு விட்டுங்க. ஆனால் பைபிளில் சொல்லப்பட்ட அடையாளம் என்ன? துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள். துணிகளில் சுற்றி ஒரு துணி. இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்தபோது அவரை சுற்றி இருந்த அந்த கந்தை துணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். துணிகளில் அது கந்த துணியான்லாம் தெரியாது. ஒருத்தர் கூட சொன்னார், இயேசு கிறிஸ்துவை நான் கந்தசாமி என்று சொல்லுவேன். ஏன் தெரியுமா? கந்தையில் எனக்காக வந்த சாமி அப்படின்னு ஒரு கவிஞர் கவிதை வாசித்தார். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு துணி. அவர் உயிர்த்தெழுந்த போது அவருடைய கல்லறைக்குள்ளே ஒரு துணி சுற்றி வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்தாங்க, உள்ள ஓடி போய் பார்த்தாங்க. அவருடைய உடலை சுற்றி வைக்கப்பட்டிருந்த துணி இருந்துச்சு. அப்போ 2 துணிகள். ஒன்று அவர் பிறப்பின் போது அவரை சுற்றி வைக்கப்பட்டிருந்த துணி, அவர் உயிர்த்தெழுந்த போது அவர் கல்லறையில் இருந்த துணி. ஒன்று என் சிந்தையை மாற்ற வந்த துணி இல்லையா? நீ பயப்படாத, உனக்கு ஒரு மீட்பர் வந்துட்டார். இன்னொன்று என் பாவத்தை போக்கி என் நிந்தையை மாற்றிய துணி. இது 2 தான் நமக்கு லேண்ட்மார்க். நான் இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு என் சிந்தையை மாற்றிய அந்த துணியும், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு என் நிந்தையை மாற்றிய கல்லல் இந்த துணி தான் நமக்கு லேண்ட்மார்க். இந்த 2 புரிதல் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடையாளங்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிற பொழுது அல்லது கிறிஸ்மஸ் சமயங்களிலே சொல்லப்பட்ட அடையாளம் யாருக்கு? மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட அடையாளம். அந்த துணி தான், துணியில் சுற்றி வச்சுருப்பாங்க அந்த குழந்தைய, முன்னணியில் நீங்கள் பாருங்க அப்படின்ற அந்த அடையாளம். அந்த அடையாளம் தான் முழு மனுக்குலத்திற்கும் மீட்பின் அடையாளமாக மாறி, பிறகு இங்கே கல்லறையிலே சுற்றி வைக்கப்பட்டிருந்த துணி நம் நிந்தையை போக்கிய அடையாளமாக மாறியது. எனவே இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுக்கு வந்தார் என்பதற்கு சொல்லப்பட்ட எளிய அடையாளங்களாக, உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சொல்லப்பட்ட இந்த அடையாளமும், இந்த 2 துணிகளை பற்றியும் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்மஸ்க்கு புது துணி எடுத்துட்டீங்களா அப்படின்னு எல்லாரும் கேட்குறோம்ல. புது துணி தான் போடணும்னு ஆசைப்படுறோம்ல. புது துணி போடுகிற அந்த நேரத்தில் இந்த 2 துணிகளை பற்றியும் நாம் நினைக்க வேண்டும். ஒன்று என் சிந்தையை மாற்றிய துணி, இன்னொன்று என் நிந்தையை மாற்றிய துணி என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும். அன்பார்ந்த வான்மலர் நேயர்களே, உங்கள் யாவருக்கும் இறைமகன் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. குறிப்பாக இந்த மகிழ்ச்சியான காலத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதற்காக நான் எடுத்துக்கொண்ட வேத பகுதி எசையா தீர்க்கதரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியத்தில் முதல் பகுதி மாத்திரம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்பதை. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் திரிய கடவுளை, இந்த அருமையான கால வேளை காமி ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த கிறிஸ்துமஸ் காலங்களை கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்தீர். கிறிஸ்து பிறப்பின் மகத்துவத்தையும், நீர் முதலாம் வருகையிலே நீர் எங்களை பாவ மன்னிப்பின் வாழ்வுக்குள்ளாய் இணைக்கும்படியாய்
கடவுள் ராஜ்யத்திற்குள் சேர்க்கும்படியாய் மீட்பராய் கடந்து வந்தீர். தொடர்ந்து உம்முடைய இரண்டாம் வருகை நியாய தீர்ப்புக்குரியது என்பதையும் கூட இந்த காலங்கள் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. இது இப்பொழுது நாங்கள் கேட்கப் போகிற தியானத்தை கர்த்தர் ஆசீர்வதி. மீட்பரேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, விசேஷமாக கிறிஸ்மஸ் என்று சொன்னாலே ஒரு மகிழ்ச்சி தான். ஏனென்றால் நமக்கு மிக பிரம்மாண்டமாய் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை கிறிஸ்தவர்களுக்கானது கிறிஸ்துமஸ். ஈஸ்டரும் முக்கியமான பண்டிகை. ஆனால் கிறிஸ்மஸ் தான் நமக்கு வருடத்திற்கு கடைசியாக வருவதனாலே ஒரு வருடத்திற்கு ஒரு பண்டிகை என்று சொல்லி அதற்காக சில பட்ஜெட்டுகள் எல்லாம் வைத்து நாம் பண்டிகையை மிக விமர்சையாய் கொண்டாடுவது இயல்பாக இருக்கிறது. கிறிஸ்மஸ் வந்தாலே பிள்ளைகளுக்கு கொண்டாட்டம், பெற்றோர்களுக்கு திண்டாட்டம் என்று சொல்வார்கள். ஏன் திண்டாட்டம்? ஏனென்றால் பொருளாதார நெருக்கடி வரும். ஏனென்றால் புத்தாடைகளை பிள்ளைகளுக்கு எடுக்க வேண்டும். இக்காலங்களிலே புத்தாடைகள் என்று சொன்னால் சாதாரணமாக அக்காலங்களில் எடுத்தது போல எளிமையான விலைகள் அல்ல, விலை மதிக்க முடியாத பொருட்களைத்தான் பிள்ளைகள் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே அதற்கென்று ஒரு தனி பட்ஜெட். தொடர்ந்து வீட்டை சுத்தப்படுத்த வேண்டும், அலங்கரிக்க வேண்டும், வீட்டிற்கு வர்ணம் பூச வேண்டும், அதற்கு ஒரு தனி பட்ஜெட். அது இல்லாமல் நண்பர்களை அழைக்க வேண்டும், உறவின் மக்களை அழைக்க வேண்டும், அதற்காக உணவுக்கென்று ஒரு தனி பட்ஜெட் என்றெல்லாம் சொல்லி இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் வந்தாலே பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய திண்டாட்டத்தோடு கூடிய ஏன் வந்ததோ என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை முடித்து விடுகிறோம். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் மகிழ்ச்சிக்குரியது. பிள்ளைகள் எவ்விதமாக மகிழ்ந்திருக்கிறார்களோ அதை காட்டிலும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொரு நாளும் அந்த கிறிஸ்மஸ் பண்டிகை ஆசரிக்கும் போது மகிழ்ந்திருக்க வேண்டியவர்கள். ஏனென்றால் கடவுள் நம்மை ஆண்டவர் இயேசுவில் தேடி வருகிறார். நம்மை பார்க்கும்படியாய், நம்முடைய அவலை நிலையை மாற்றும்படியாய், நம்மை கடவுளுடைய பிள்ளையாக்க உயர்த்தும்படியாய், நம்மை கடவுளோடு ஒப்புரவாக்கும்படியாய் கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற அற்புதமான வெளிப்பாடு தான் கிறிஸ்மஸ் பண்டிகை. ஆகவே அது மகிழ்ச்சிக்குரியது. 24ஆம் தேதி பல இடங்களிலே ஒரு கடைசியாக ஒரு பாடல் பவனி வரும். அந்த பாடல் பவனி வரும் பொழுது திருச்சபை மக்கள் அந்த வீட்டின் அலங்காரங்களை பார்த்து பிள்ளைகளை பாராட்டுவது இயல்பான ஒன்று. அப்படித்தான் இந்த சிறு பிள்ளைகளும் 23ஆம் தேதி வீட்டிலே வந்து அந்த முன்னணி காட்சியை அமைக்கும்படியாய், அந்த குடியில் அமைக்கும்படியாய் வேகமாய் தங்களை இணைத்து கொண்டு உற்சாகத்தோடு செய்து கொண்டிருந்தார்கள். எல்லாம் செய்து முடித்த பிறகு பிள்ளைகளுக்கு ஒரே சந்தோஷம். ஏனென்றால் ஒரு அற்புதமான முன்னணி காட்சியை நாங்கள் அமைத்திருக்கிறோம் என்று நினைத்து மகிழ்ந்தார்கள். அடுத்த நாள் காலை வேளையில் அவருடைய அந்த பிள்ளைகளுடைய தகப்பனார் அந்த இடத்தை பார்த்து பிள்ளைகளை பாராட்ட வேண்டும் என்று நினைத்து பாராட்டும்படியாய் கடந்து போகிறார். அப்படி கடந்து போகிற வேளையில் அவருக்கு ஒரு அதிர்ச்சி. என்ன என்று கேட்டால், அழகான முன்னணி காட்சி, எல்லா அலங்காரங்களும் இருக்கிறது. இந்த பக்கம் மெய்ப்பர்களின் பொம்மைகள், இந்த பக்கம் ஞானிகளினுடைய பொம்மைகள், ஆட்டு பொம்மை, மாட்டு பொம்மை என்றெல்லாம் அழகாக வைக்கப்பட்டிருந்தது. அழகாக அந்தந்த இடத்தில் வைக்கப்பட்டு மரியாளும் இருக்கிறார், யோசேப்பும் இருக்கிறார், தேவதூதர் இருக்கிறார், எல்லாரும் இருக்கிறார். ஆனால் ஒருவர் இல்லை. யார் என்றால் அந்த குழந்தை இயேசுவின் பொம்மை அங்கு இல்லை. ஒருவேளை பொம்மை அல்ல, குழந்தை இயேசு இல்லை. ஒருவேளை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களை சந்திக்க விரும்புகிறார். ஒருவேளை பேசுகிறார். பல ஆயத்தங்களை செய்தாலும், பரபரப்பாக இந்த கிறிஸ்துமஸ் காலங்களின் ஆயத்தங்களை ஒரு பக்கம் பாரத்தோடு செய்தாலும் மகிழ்ச்சியோடு செய்தாலும் இயேசுவை மறக்காதே. ஆகவே அன்புக்குரியவர்களே, கர்த்தரிடத்தில் நம்மை நோக்கி பார்த்து அவர் எந்த நோக்கத்திற்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை உணர்ந்து இயேசு பாலகனை நம்முடைய பாலகனாய் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய வாழ்விலும் சுமந்து கொண்டு அந்த மகிழ்ச்சியில் எவ்விதமாக அந்த முன்னணி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்ததினாலே பரிசுத்தமாக்கப்பட்டதோ, அந்த இடம் மகிமைக்குள்ளாக பிரகாசித்ததோ, நட்சத்திரம் நின்ற போது ஒரு அற்புதமான ஒளி வட்டத்திற்குள்ளாக அந்த முன்னணி காட்சி இருந்ததோ, அதே போல நம்முடைய உள்ளமும் மாற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள் நம்மை அர்ப்பணிப்போம். மகிழ்ச்சியோடு இந்த கிறிஸ்துமஸ் காலத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வான்மலரின் புதிய முகவரி கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,08,000.